சர்ச் பெல் மிஷன் வாசல் 368 TNPSC UPSC bank exam translation part, very important part. First we are going to give you Tamil version. In the following you will find English translation. வெற்றி வேண்டுமா? இந்த பகுதியில் முதலில் தமிழில் பதிவிறக்கம் செய்கிறோம். இந்த வீடியோவை கவனமுடன் கேளுங்கள். மைக்கேல் 1980ஆம் ஆண்டு எத்தியோப்பியாவில் ஆசிரியராக பணியாற்ற நியமிக்கப்பட்டார். அவர் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளை கற்றுக் கொடுக்க உத்தரவிடப்பட்டார். மேலும் அவர் ஆங்கிலம், பொருளாதாரம், கணக்குப்பதிவு புத்தகம், கணக்குப்பதிவியல் ஆகிய பாடங்களுக்கு வகுப்புகள் எடுக்க நியமிக்கப்பட்டார். அப்போது அவருக்கு BA பொருளாதார பட்டம் மட்டுமே இருந்தது. இருப்பினும் அவர் உயர் கணக்கியல் பட்டயப் படிப்பை முடித்திருந்தார். முன்னதாக அவர் 12 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு அலுவலகத்தில் பணியாற்றியிருந்தார். அவர் சொந்த ஊரில் வாழ்ந்த காலங்களில் யாரிடமும் ஆங்கிலத்தில் பேசாததால் ஆங்கிலம் கற்பித்துக் கொடுப்பது மிக கடினமாக இருக்கும் என்பதை உணர்ந்திருந்தார். அவர் வேறு கற்றுத்தரக்கூடிய எந்த டிப்ளமாவையும் பெற்றிருக்கவில்லை. முதல் நாள் அவர் மற்ற நாட்டு மாணவர்கள் முன் தோன்றுவதற்கு மிகவும் மகிழ்ச்சியற்றவராகவே இருந்தார். அவர் ஒரு வகுப்பிற்குள் நுழைந்தார். அங்கே 90 மற்றும் அதற்கு மேற்பட்ட மாணவர்கள் இருப்பதைக் கண்டார். ஒரே வகுப்பில் ஆண்களும் பெண்களுமாக உள்ள வகுப்பறையை சம உரிமையுடன் இணைக்கல்வி என பார்த்து மிகவும் வியந்தார். அந்த பள்ளியில் 45 நிமிடங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய வழக்கமான காலம். சில நிமிடங்கள் பிரார்த்தனைக்காக நேரத்தை செலவிட்டார். மாணவர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்தும் அளவுக்கு துணிச்சலை பெற்றார். அவர் அவர்களை மிகவும் உஷாராக இருப்பதைக் கண்டு ஆங்கிலத்தில் அவர் பேச அனைவரும் அமைதியாக கேட்டனர். இந்த பகுதியை கீழே உள்ள பகுதியில் ஆங்கிலத்தில் என்ன செய்திருக்கின்றோம்? மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறோம். கவனமுடன் கேளுங்கள். மேலே கொடுக்கப்பட்ட அதே பகுதியை ஆங்கிலத்தில் எவ்வாறு டிரான்ஸ்லேஷன் செய்திருக்கிறோம் என்பதை கவனமுடன் கேளுங்கள். In the year 1980, Michael was assigned to work as a teacher in abroad in Ethiopia. He was ordered to take classes 10th, 11th and 12th. He was also assigned to take classes in English, economics, accountancy and bookkeeping. At that time, he only had a BA degree in economics. However, he had also completed a higher diploma in accountancy. Earlier, he had worked in government office for more than 12 years. He realized that teaching English would be very difficult as he never spoke English to anyone during his time living in his own country. He did not have any other teaching diploma too.
On the first day, he felt unhappy appearing in front of the students from other countries. He entered a class and saw that there were 90 and more students in a classroom. He was amazed to see a classroom with boys and girls in the same class as co-education with equal rights. 45 minutes is the usual teaching time in that school. He spent a few minutes in prayer. He was brave enough to introduce himself to the students. Now, இதனை முடித்துக் கொண்டோம். நீங்களும் கவனமுடன் மேலே கொடுத்த பகுதி தமிழில் இருப்பதை எவ்வாறு டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டிருப்பதை நீங்கள் கவனமுடன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதன் தொடர்ச்சியாக அடுத்த 369வது வீடியோவிலும் இதன் தொடர்ச்சியை நாங்கள் தர இருக்கிறோம். கேட்டு மகிழுங்கள். உங்களுடைய தேர்வுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது சம்பந்தமான கிராமரையும் இப்போது நாம் கொடுத்திருக்கும் ஒரு பகுதி பாஸ்ட் டென்ஸில் தான் கொடுத்திருக்கிறோம். இறந்த கால நிகழ்வாக கொடுத்திருக்கிறோம். இதில் எது நவுன், எது ப்ரோனவுன், எது சப்ஜெக்ட் அதாவது எழுவாய், எது ப்ரிடிகேட் என்பதையெல்லாம் அலசி பார்த்து விடுவோம். அடுத்த பகுதிக்கு 369வது பகுதிக்கு இப்போது செல்வோம். நன்றி.